பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் போது கழிந்த நாட்களிலே வாசித்த அந்த வேத பகுதியை இந்த மாலை வேளையில் சங்கீதங்களின் புஸ்தகம் 23 அதனுடைய 5வது வேத வசனத்தை வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கவனிங்க, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், சத்துருக்கள் மத்தியில, என் சத்துருக்கள் மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அப்போ எனக்கு சத்துரு உண்டு, அந்த சத்துருக்கள் மத்தியில எனக்கு கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை அதிலே 1 முதல் சில வேத வசனங்களை நாம் வாசிக்கும் போது வேத புஸ்தகத்தில் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க பார்த்து கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இறங்கி சந்தோஷத்தோடு போனான். அதை கண்ட யாவரும் மனுஷனிடத்தில், பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இயேசு எரிகோ வழியாய் வருகிறார். வரும்போது திரளான ஜனங்கள் அவரோடு கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறதான வேளையில தூரத்தில் சகையு என்று சொல்லுகிற ஒரு குள்ளனான மனுஷன் அறிகிறான், இயேசு வருகிறார். இவனுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை பார்ப்பதற்காகவே அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் வேகமாய் ஜன கூட்டத்தின் நடுவிலே, அப்படி கூட்டத்தில் என்னாச்சுன்னா இயேசு என்ன செய்ய முடியாது. காரணம், அவன் உயரம் குறைந்தவன். ஆகையால் அவனுடைய சரீர வளர்ச்சி சற்று குறைந்தபடியினால் அவனால் இயேசுவை பார்க்க சற்று கடினமான நிலையில் இருந்தது. ஆகையால் அவன் வேகமாய் ஓடி ஒரு காட்டத்தி மரத்தின் உயரத்தில் போய் இருக்கிறான். இது இயேசுவோடு கூட வருகிற யாருக்கும் சகையு ஓடுனதும் மரத்தின் மேல் ஏறி இருப்பதும் யாருக்கும் என்ன செய்யாது, யாருக்கும் தெரியாது. சகையு மரத்துக்கு மேல இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா இயேசுவும் திரளான ஜனங்களும் அப்படி எரிகோ வழியாய் வரும்போது அவர் அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டு அண்ணார்ந்து பார்த்து அவரை கண்டு, அப்போ யார் இயேசுவை காணல, சகைவை காணல. இயேசுக்கு கூட வருகிறவங்களுக்கு இப்படி ஒரு நிலை உள்ளது யாருக்கும் தெரியாது. ஆனா இயேசு அதுக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டு அண்ணார்ந்து பார்த்து சகைவை கண்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நம்ம எங்க இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் நம்மை காண்கிற ஒரு தெய்வம் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அந்த காட்டத்தி மரத்துக்கு பக்கத்துல வந்து அண்ணார்ந்து பார்க்கிறார். ஒருவேளை சீஷர்கள் அல்ல உடன் வந்த அநேக ஜனங்கள் பல எண்ணங்கள் வந்திருக்கலாம். ஏன் இவர் அண்ணார்ந்து பார்க்கிறார் என்று சொல்லி பல எண்ணங்கள் உள்ளாலே உருவெடுத்து இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், சகைவே, அவனுக்கு இயேசுவை பார்க்கணும். ஆனா இயேசு அவன் பார்ப்பதற்கு முன்னே இயேசு அவனை பார்த்தாச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அப்படியானால் இன்று இந்த மாலை வேளையில நாம் ஒரு வேளை ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி உள்ளத்துல இருக்கிற ஏக்கங்கள், இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள் யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனால் அவர் அறிகிறார். ஆமென். அப்ப நம்முடைய உள்ளத்துல ஆண்டவரை குறித்ததான எண்ணங்கள், ஆண்டவரை குறித்த பக்தி வைராக்கியம், ஆண்டவரை குறித்து சற்று அறிய வேண்டும், ஆண்டவரோடு ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறதான எண்ணங்கள் நம்முடைய மனதிலே உதிக்கும் போது இந்த எண்ணங்களை எல்லாம் அவர் அறிகிறார். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம எண்ணத்தை அறிய மாட்டார்கள். நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள், மனதிலே எழும்புகிற தோற்றங்களை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இயேசு அந்த அத்திமரத்து மூட்டில் வந்து நின்றுட்டு சொல்றாரு, அண்ணார்ந்து பார்த்து, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இதை கேட்டதும் உங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இதுவரை இயேசுவை பார்க்கணும்னு தான் விரும்பினான். ஆனா அவர் நம்ம வீட்டுக்கு வராருன்னு சொன்னதும் இன்னும் அவனுக்கு என்ன வந்தது? சந்தோஷம் பெருக ஆரம்பித்தது. அவன் நினைத்தது ஒண்ணு, கர்த்தர் பேசினது இனி ஒன்று. அப்படியானால் பைபிள் சொல்லுகிறது, உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகளும் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே வழிகளை பார்க்கலாம் என்னுடைய வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சின்ன சின்ன எண்ணங்கள். ஆனா ஆண்டவர் நம்ம குறிச்சு சிந்திச்சிருக்கிறது பெரிய காரியங்கள். அல்லேலூயா. நம்ம ஆராதனையில கேட்டோம், ஈசாக்கு விதைத்தான். நம்ம நினைப்போம் கொஞ்சம் ஏதோ கிடைக்கும், ஆனா 100% மேனிய கத்தர் கொடுத்தார். நம்ம இந்த நாட்களில் கத்தருக்காய் தெய்வ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது, நம்முடைய ஆத்மீக நிலையில கத்தருடைய கைகளில் நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம்ம நினைக்கிறதல்ல, நமக்கு பெரியதை செய்ய கத்தர் திட்டமிட்டு இருக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்ப நம்ம நினைப்பு ஒன்னா இருக்கும், அந்த ஆண்டவர் நம்ம வச்ச வேண்டிய நினைப்பு இனி ஒன்றா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்லுகிறது வாசிங்க, உங்கள் வழிகள், உங்கள் வழிகள். நமக்கு வழி ஒன்று இருக்கும், இயேசு நமக்கு மேல வச்சிருக்கிற ஒரு வழி ஒன்றா இருக்கும். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த மாலை வேளையில சகைவுக்கு நினைப்பு என்ன தெரியுமா? இயேசு எனக்கு ஜஸ்ட் ஒண்ணு காணணும். பலரும் அவரை குறிச்சு பல விதத்துல சொல்றாங்க. ஆனா அவர் ஒரு முறை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அவர் எப்படி இருப்பாரு? வெள்ளையா இருப்பாரா, இல்ல கருப்பா இருப்பாரா, உயரமா இருப்பாரா, இல்ல எப்படி நம்ம விரும்ப தகுந்த விதத்துல இருப்பாரா, எப்படி இருப்பாருன்னு அவனுக்கு பார்க்கணும். அவன் அந்த எண்ணத்தோட பார்த்து கொண்டிருந்த வேளையில பைபிள் சொல்லுகிறது, அதுல இயேசு அந்த மரத்துக்கு மூட்டில் வந்து நின்னுட்டு அண்ணார்ந்து பார்த்து, அவனுடைய பேரை எவ்வளவு துல்லியமா பாருங்க. அவன் நினைக்கலாம், என்னை யாருக்கும் தெரியாது, ஆனா யாருக்கும் தெரியாம இருந்தாலும் நம்ம சிருஷ்டித்த கர்த்தருக்கு நம்ம தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு என்ன செய்யணும், நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன செய்யணும், அதை அவர் அறிந்திருக்கிறார். இயேசு சொல்றார், சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேண்டும், இன்றைக்கு உன் வீட்டுல நான் இன்னைக்கு தங்கலாம் என்று சொல்லி திட்டம் போட்டு இருக்கிறேன். அவன் வேகமாய் இறங்கினான். இறங்கி வந்து அவன் ஆண்டவரை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து கொண்டு போகிறான். போகிற வேளையில அநேகர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல முறுமுறுக்கிறார்கள். ஒவ்வொரு விதத்துல ஆராதனையில அந்த பகுதியை நடத்தும்போ, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆராதனைக்கு அந்த வார்த்தையையும் நடத்துகிற விதம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அநேகர் முறுமுறுக்கிறார்கள். பாவியான மனுஷன் இவன், அநீதியான மனுஷன் இவன் பின்னால இயேசு போகிறாரா? பிரைஸ் தி லார்ட். இதை கேட்ட உடனே அவன் ஆண்டவர் வேற ஒண்ணுமே பேசல. நம்ம இதுக்கு முன்னாலே எல்லாம் வாசிச்சு தியானிச்சதுல
அநேகர் பேசின வேளையில யாரும் பேசல. அல்லேலூயா. ஆண்டவரை பக்கத்துல இருந்த சிலர் அவரை பார்த்து என்னென்னமோ சொன்னாங்க. யாருமே என்ன செய்யல, பேசல. எல்லாத்துக்கும் வேண்டி யார் பேசுனது? கர்த்தர் பேசினார். முதல்ல சூம்பின கையுட மனுஷன், பரிசேயரும் வேதபாரகர்கள் எல்லாரும் கூடியிருந்து குற்றம் கண்டுபிடிக்க இருந்தாங்க. என்னென்னமோ சொன்னாங்க. நான் சூம்பின கையுள்ள ஏதாவது பேசினா? இல்லவே இல்லை. ஆண்டவர் அந்த இடத்துல பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படிதல். இயேசு சொன்னதை அவன் கீழ்ப்படிச்சான், அவனுக்கு சுகம் உண்டாச்சு. இரண்டாவது உண்மை. மூன்றாவது யாருத்தான் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும், சத்துரு கூட்டமாக எழுப்பினாலும் கிறிஸ்துவில நிலைநிற்கிற தன்மை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாலாவது நம்ம சிந்திச்சோம், வீட்டுக்குள்ளே பிரச்சனை தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது, குறை கூறுகிறாங்க. ஆனால் மார்த்தாள் குறை கூறி சொல்லும்போ அவன் இயேசு சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத, நீ பற்பல காரியத்தை குறிச்சே கலங்குகிற, ஆனா அவ நல்ல பங்கு தெரிஞ்சு எடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லா இடத்துலயும் அந்த 4 இடத்துலையும் இயேசு தான் பேசினாரு. ஆனா அவங்களுக்கு யாருமே கூட இருந்தவங்க பேசல. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம், நான் அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, பாவியான மனுஷனுக்கு பின்னால போறாங்க. தெய்வ பிள்ளைகளை இந்த மாலை வேளையில ஒன்று கவனிக்க வேண்டும். நல்லவன் ஒருவனாயிரும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனா கெட்டு போனதை ரட்சிக்க தான் இயேசு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது, அவன் சீக்கிரமா இறங்கி கீழே வந்து இயேசு போகிறாரு, இவனு கூட போகிறான். இயேசுவை பின்பற்றி சகையை போய்கொண்டே இருக்கிறான். போகிற வழியில ஒவ்வொருவரும் பேசுகிறது ஒவ்வொரு விதத்துல பேசுகிறாங்க. இந்த எரிகோ தேசத்துல, இந்த சமுதாயத்துல, இந்த சுற்று வட்டாரத்துல இவனை போல ஒரு பாவி, இவனை போல ஒரு துஷ்டன், இவனை போல கேடு செய்கிறவன் ஒருத்தனுமே இல்லை என்று சொல்லி முறுமுறுக்கிற வேளையில அவன் நின்று, அல்லேலூயா, அவன் நின்று இயேசு மறுபடி ஒண்ணுமே பேசல. அவனுடைய வேலையில மாய்மாலம் பண்ணனானா? ஒண்ணுமே. இயேசு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல. நான் சகை சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய ஆஸ்திகள் பாதியை விற்று என்ன செய்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்துல இருந்தாவது அநியாயமாய் நியாயம் விட்டு ஏதாவது நான் வாங்கிட்டு எங்கள் 4 மடங்கா திருப்பி கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இவன் இதை சொன்னதும் அடுத்து என்ன நடந்து வாசிங்க. இயேசு அவனை நோக்கி முறுமுறுத்த ஒருத்தனுக்கு ஏதாவது கிட்டுச்சான்? சகைவுக்கு பின்னால இயேசு போனாரு, எத்தனையோ பேரு என்னென்னமோ சொன்னாங்க. யாருக்காவது ஏதாவது கிடைச்சா? இல்லவே இல்லை. எவன் என்ன வேணுமா பேசட்டு, நீங்க ஆண்டவரை விட்டு விலகாதீங்க. சத்துருக்கள் மத்தியில் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் அவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சகைவு கூட வருகிறாரு. இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு தங்கணும், உன் வீட்டுல இன்னைக்கு தங்கணும். காரணம் என்ன தெரியுமா? யாரு முறுமுறுத்தாலும் சரி, யார் அவதூறு சொன்னாலும் சரி, யாரு கீழ்த்தரமா பேசினாலும் சரி, யாரு என்ன வேணுமோ முறுமுறுக்கட்டு, அது நமக்கு விஷயம் அல்ல. இயேசு அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாய் சகையு இயேசுவையும் கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். போகிற வழியில் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் யார் இடத்துலயாவது அநீதியா ஒண்ணு வாங்கினா 4 மடங்கா நான் திருப்பி கொடுக்கிறேன். அவனுடைய உணர்வை பாருங்க. அப்படியானால் அவனுடைய பேச்சுல நமக்கு ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். அவன் எங்கேயுமே அநீதியானதாய் வாங்கினது போல நமக்கு உணர முடியாது. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா அநியாயமாய் வாங்கினா 4 மடங்கு. அப்ப அந்த வார்த்தை கவனிங்க. வாங்கினவனுக்கு இத தைரியமா சொல்ல முடியுமா? ஏதாவது அநீதியா வாங்கினா சொல்ல முடியுமா தைரியமா? முடியவே முடியாது. அவன் எங்கேயும் அநியாயம் செய்யாதனால தைரியமா சொல்றான், 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறான் ஐயா. இந்த மாலை வேளையில சில முறுமுறுப்புகள் வரும்போ நம்மை நாமே சில கேள்விகள் நமக்குள்ள கேட்போம். நம்ம ஒரு கேள்வி கேட்கட்டான். சத்துருக்கள் மத்தியில் பந்திய ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னா நம்ம அதுக்கு தகுதி உள்ள நபரானால் நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். Praise the Lord. அல்லேலூயா. அந்த வீட்டுல போனதும் பெரிய வீடா சின்ன வீடா ஒன்னும் அது அல்ல விஷயம். ஆண்டவருக்கு பெரிய வீடு சின்ன வீடு அல்ல விஷயம். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீங்க ரட்சிக்கப்பட்ட நபர், உங்க வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த தெய்வ சப்தம் சகைவுக்கு மட்டுமல்ல, ஆண்டவரை பின்பற்றுகிற அத்தனை குடும்பங்களுக்கும் இது பிரதிபலிக்குமானால் உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் நிரந்தரமாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம் நிரந்தரமாய் இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள விடுதலை நிரந்தரமாய் இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீக நிறைவு நிரந்தரமாய் இருக்கும். ஆகையினால யாராவது முறுமுறுத்ததும் யாராவது கீழ்த்தரமா பேசினதும் ஆண்டவரை விட்டுட்டு போகவோ ஆராதனையை விட்டுட்டு போகவோ தெய்வ சமூகத்தை விட்டுட்டு இடறுகிற எண்ணங்கள் இருதயத்தில் உதிக்காதபடி நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் கிருபையில் கட்டி எழுப்ப நீங்களும் நான் ஆயத்தமாகும் போது ஆண்டவர் சகிக்க பின்னால எல்லாரும் இயேசுவுக்கு பின்னால போவாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த அளவுக்கு அவன் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்த வேளை இயேசு அவன் கூட போய் அவன் வீடை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமனுடைய குமாரன். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இந்த ராத்திரி வேளை ஒருவேளை இருதயத்துல பல எண்ணங்கள் ஊசலாடி கொண்டிருக்கலாம். பல எண்ணங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள உதித்து கொண்டிருக்கலாம். அவன் இப்படி சொன்னா இவன் இப்படி சொன்னா யாருன்னு சொன்னா நீங்க பார்க்காதீங்க. நமக்கு ஜீவன் வைத்த கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இயேசுவோடு உள்ள உறவுல உறுதியாயிருங்க. தெய்வ சமூகத்தோடு உள்ள உறவுல உறுதியாயிருங்க. கர்த்தருடைய பாதத்துல உறுதியாயிருங்க. அவரிடத்துல இருந்து வருகிற ஒரு வார்த்தை, அதுதானே அவன் சொன்னா 100க்கு அதிபதி, ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே, என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்ன வேளையில அது அப்படியே நடந்து பாத்தீங்களா? ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரை. இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட உண்மை அப்படின்னா நம்பிக்கை உள்ளவன, இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவன நான் காணலன்னு கர்த்தர் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தை பிரதிபலிப்பு இருந்தது. ஒரே வார்த்தை தான் இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமனுடைய குமாரன். அந்த வார்த்தை அங்கே பிரதிபலித்தது. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் வீட்டுக்குள்ள அந்த நன்மை நிற்க ஆரம்பிச்சது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா, இந்த ராத்திரி வேளையில சொல்லுங்க, மனுஷன் சொல்லுகிற வார்த்தைய ஒன்னையும் முன்ன கொண்டு வராதீங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா உங்க வீடு உங்க நிலைமை தலைகீழாய் மாறும். மனுஷனுடைய எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட சில நற்கிரியைகளை கர்த்தர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையினால வேற எந்த ஒரு எண்ணங்களையும் உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு வந்து சிந்தையை சிதறடிக்க விடாதீங்க. கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் வசனத்திலும் ஜீவிதத்தை நிலைநிறுத்தி கிறிஸ்தேசுவில வளருவோம். கர்த்தரின் இந்த மாலை வேளையில அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நடத்தி ஒரு சகைவை சமாதானத்துக்குள் நடத்தி அவன் வீடு ஆசீர்வைத்த கர்த்தர் உங்களையும் சமாதானத்துக்குள் நடத்தி உங்களை உங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் கர்த்தர் ஆசீர்வைத்து நடத்துவாராக. கண்களை மூடுவோம், ஒரு மனதோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றிருந்த மாலை வேளையில எங்கள் நல்ல ஆண்டவரே இயேசுவே, எரிகோ கள்ளர்கள் நிறைந்த பட்டணம்,
எரிகோ பயங்கரமான ஆபத்து நிறைந்த இடம். எரிகோ அது இஸ்ரவேல் ஜனங்கள் உட்புக முடியாத இடம். ஆனா இயேசு அந்த எரிகோ வழியாய் வரும்போ அதுக்குள்ள சகையுன்னு சொல்லுகிற ஒரு மனுஷனை அவன் வீட்டுல அவனை கூட்டிட்டு போய் அவனையும் ஆசீர்வைத்து அவன் வீடையும் ஆசீர்வைத்து பாருங்க பாருங்க பாருங்க. ஒருவேளை நம்ம பூமியை குறித்து பலர் பல வார்த்தைகளை கூறியிருக்கலாம். ஆண்டவர் வருவாரானால் அந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேருக்கு இந்த ராத்திரி வேளையில நம்பிக்கை உண்டு? என் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள ஒரு சொச்சதை இல்லை, என் வீட்டுக்குள்ள ஒரு நிறைவு இல்லை. இந்த ராத்திரி வேளையில இந்த ஜெபத்தின் வாயிலாய் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவ நிறைவையும் கர்த்தர் தந்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எங்கள் அன்பு இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவே, இந்த மாலை வேளைக்காய் நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆலயத்தில் வந்த அத்தனை விசுவாசிகள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும், கிருபை கூட இருக்கணும். இதுவரை உதவின எபனேசர் இன்னும் உதவி செய்யும். எல்லா காரியங்கள் மேலே கிருபையாயிரும். கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்பட உதவி செய்யும். சமாதானத்தோடு அனுப்பும், காத்துக்கொள்ளும், உன்னத பலத்தால் இடைக்கட்டும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமனுடைய குமாரன் சொன்ன இந்த தெய்வீக சந்தோஷ சமாதானத்தின் வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் பிரதிபலிக்க, ஆலயத்தில் உள்ள ஆத்துமாக்கள் மேல், இந்த சுற்று வட்டாரம் உள்ள ஆத்துமாக்கள் மேல் பிரதிபலிக்க கர்த்தர் உதவி செய்யும். சமாதானத்தோடு அனுப்பும், காத்துக்கொள்ளும். യേശുവിൻ മൂലം ജപം കേളുന്നു. ആമേൻ ആമേൻ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஸ்தோத்திரம். காலையில ஜெபம்